குட் ஈவினிங் ரிஷானா, பவிச்சனா. குட் ஈவினிங் சார். சரி, நாங்க அபிவிருத்திங்கிற பாடம் படிச்சு கொண்டிருக்கோம். சரி, வேகமா கொஞ்சம் சின்ன ரிவிஷன்ல போவோம். அபிவிருத்தி என்றால் என்ன கரு நாங்க பார்த்தோம். இயங்குத்தன்மை கொண்டது அபிவிருத்தி எனப்படும் அப்படிங்கிற மாதிரி. இது ஆரம்ப காலத்துல இப்படிதான் இருந்தது. ஒவ்வொரு தலா வருமானம் தான், தலா வலு சக்தி தான், மொத்த தேசிய உற்பத்தி. மொத்த தேசிய உற்பத்திலாம் இப்ப இல்ல. 1000 மக்களுக்கான வானொலி இப்படிலாம் இருந்தா அபிவிருத்தி என்று பழைய குறிகாட்டி. அபிவிருத்தி எனக்கு 20ஆம் நூற்றாண்டு நாங்க பார்த்தோம். 20ஆம் நூற்றுக்கு பின்னர் அரைப்பகுதியில் என்ன கரு பயன்படுது குறிகாட்டிகள். அதுக்கு பிறகு என்னன்னா அப்படிங்கிற மாதிரி போச்சு. தனி மனித ரீதியாக மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதாவது உலக ரீதியாக மொத்தம் என்ன இடத்துல அபிவிருத்தி செய்யணும் அப்படிங்கிற ரீதியில தான் வரப்பட்டுச்சு. சரியா, அபிவிருத்தி. அப்ப கல்விக்கான சந்தர்ப்பம், சிசு மரண வீதம், பிரசவ மரண வீதம், எழுத்தறிவு, பிறப்பின் போய் இதுகெல்லாம் இப்ப படிச்சுன்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் நவீனத்துல வரக்கூடிய குறிகாட்டிகளாக சில குறிகாட்டிகள் வந்தது. அபிவிருத்திங்கிறது பழசு. ரெண்டு வகையில நீங்க ரெண்டு கேட்டகரிகளை படிக்கிறீங்க. பழைய குறிகாட்டி, புதிய குறிகாட்டி அப்படின்னு படிக்கிறீங்க. நவீன குறிகாட்டி அப்படிதான் எக்ஸாம்ல வரும். அபிவிருத்தி பற்றி வரைவிலக்கணங்க நாங்க பார்த்துட்டோம். ஒரு வறுமை ஒழிகிறது இதெல்லாம் சம்பந்தமா போன கிளாஸ் நாங்க இதெல்லாம் பார்த்தோம். 1980ஆம் தசாப்து உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள், கனி எண்ணெய் விளைவு, கடன், உள்நாட்டு மோதல் ஆகியன காரணமாக சுற்றாடல் பாதுகாப்பு, சூழல் ஆகியன தொடர்பின் கவனம் செலுத்த குறைவடைந்தமை. அதனால அபிவிருத்தி என்பது இது புதியதாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அபிவிருத்தி அளவிடுதல் எப்படி அளவிடலாம்? அபிவிருத்தி மட்டத்தை அளவிடுவதற்கு பல்வேறு பண்பு ரீதியான சில பார்த்தோம். இந்த அட்டவணையை பாருங்க. அபிவிருத்தி அளவிடும் குறிகாட்டி பழைய குறிகாட்டி, நவீன குறிகாட்டின்னு இருக்குது. பழைய குறிகாட்டில தான் மொத்த தேசிய உற்பத்தி பார்க்கப்படுது. தலா வருமானம், மொத்த தேசிய உற்பத்தி பார்த்து கொள்ளுங்க. இது பழைய குறிகாட்டி. ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று இருக்கு, நான் கட்டாயம் இப்ப நான் போடுவேன், நீங்க செய்து காட்டணும். மொத்த தேசிய உற்பத்தி, தலா வீத வருமானம், நாட்டின் மொத்த அபிவிருத்தி. இந்த மொத்தம்னு வந்தாலே, இந்த தலா வருமானம் இதெல்லாம் வந்தாலே இது பழைய குறிகாட்டியில தான் காணப்படுது. சரியா? பழைய அபிவிருத்தி குறிகாட்டின் மூலம் புலப்பட்ட பிரதான விடயங்கள் பாருங்க, பொருளாதாரம் மாத்திரமே தான். நாட்டின் மொத்தம் ஆரம்பகால குறிகாட்டு அபிவிருத்தி உண்மை நிலை வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா எல்லாம் பொருளாதாரத்தை மையவத்தி. நீங்க சொல்லுங்க, பணம் மட்டும் ஒரு நாட்டின் அபிவிருத்தியா? சொல்லுங்க பாப்போம். நோ சார். அப்ப அதனாலதான் அந்த பழைய குறிகாட்டின்னு சொல்லி நவீன குறிகாட்டிகள் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. பாரம்பரிய குறிகாட்டிகள் மூலம் உலக நாடுகள் பின்வரும் வகைப்படுத்தப்பட்ட பாரம்பரியத்துல அபிவிருத்தி அடைந்த நாடு, நடுத்தர மட்டம் உள்ள நாடு, அபிவிருத்தி குறைந்த நாடுலாம் வகைப்படுத்தப்பட்டது. இந்த விருத்தி அடைந்த நாடு, நடுத்தர விருத்தி அடைந்த அதெல்லாம் பழைய குறிகாட்டுல நாடுமே என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த பணத்தை வச்சு கொண்டுதான் இந்த 3 வகை பிரிக்கப்பட்டது. நவீன குறிகாட்டிகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது பௌதிகம், வாழ்க்கையுடனான சுட்டன், இயற்கையான வாழ்க்கையுடனான சுட்டன், மனித அபிவிருத்தி சுட்டன். மனிதன் எப்படி அபிவிருத்தி அடைய, என்னென்ன வகையில அபிவிருத்தி அடைகிறான், அது ஒரு சுட்டன். மனித வறுமை சுட்டன், மனிதன் வறுமை என்ன மாதிரி எப்படி இருக்கு அந்த வறுமை. அது மனித அமுக்க சுட்டன், மனிதனை என்னென்ன மாதிரியான விடயங்கள் என்ன அபிவிருத்திக்கு தடையா இருக்குது. இந்த விடயங்கள் எல்லாமே நவீன அபிவிருத்தி சுட்டியாக நாங்க பாக்குறோம். பிள்ளைகள் மனிதனே மூண்டு வந்துட்டது. சரிதானே? பௌதிக வாழ்வுடன் தொடர்பான சுட்டன் அது இயற்கையுடன். அதை கொஞ்சம் பாருங்க. 77ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபை உருவாக்கப்பட்டது அது. அப்ப பௌதிகம் இயற்கையாக எழுத்தறிவு, சிசு மரண வீது, பிறப்பிலிருந்து எடுக்கப்படும் ஆயுட்காலம், இதெல்லாம் பௌதிக பண்பு சுட்டன் பிள்ளைகள். எழுத்தறிவு ஒரு நாட்டுக்கு நாட்டு வேறுபடும். சிசு மரண வீதம், பிறப்பிலிருந்து எதிர்பார்க்கப்படும் ஆயுள், இதெல்லாம். மனித அபிவிருத்தி சுட்டன் அப்படின்னா 1990ஆம் ஆண்டு இதனால் அறிமுகப்படுது. அவருத்தின் உண்மை நிலையை இனம் காணக்கூடிய உள்ளதாக. இதனுள் 3 குறிகாட்டிகள் உள்ளன. பிறப்பில் ஆயுள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு, கொள்வனவு சக்தி. மனிதன் எவ்வளவு அந்த பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய, ஒரு நாளைக்கு எவ்வளவு பொருள் வாங்குறான், எல்லாரும் இதே மாதிரியான பொருள் வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி மனித அபிவிருத்தி சுட்டன் இருக்குது. மனிதனுடைய அபிவிருத்தி, பிறப்பில எவ்வளவு காலம் வாழ்றான், அவன் எழுத்தறிவு எவ்வளவு, அவன் எவ்வளவு கொள்வனவு செய்யறான். கொள்வனவுனா எவ்வளவு சாமான்கள் பொருட்கள் வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடியது மனித அபிவிருத்தி சுட்டன். இதெல்லாம் வரும். பிறப்பில் ஆயுள் எதிர்பார்ப்புன்னு சொன்னா, பிறந்த ஒருவர் உயிர் வாழ்வதற்கு எதிர்பார்க்கும் சராசரி காலமாகும். இக்குறிகாட்டின் மூலம் நாடொன்றின் இது சிறப்பா இருக்கணுமா இருந்தா, இந்த ஆயுள் எதிர்பார்ப்பு சிறப்பா இருக்கணுமா இருந்தா, சுகாதார வசதி, அவற்றின் பரம்பல், உணவு, போசாக்கு மட்டம், சிறந்த சுகாதார நடைமுறைகள், விளையாட்டு ஓய்வுக்கான வசதிகளுக்கான பரம்பல், இதெல்லாம் சிறப்பா இருக்கணும். அப்ப ஆயுள் எதிர்பார்ப்புன்னு போட்டா
அதுல இருந்து இதெல்லாம் சிறப்பா இருந்தா தான் அந்த நாட்டின் அபிவிருத்தியை பார்க்கப்படுது, உயர் மட்டத்துல இருக்கும். சரிதானே? எழுத்தறிவு அப்படிங்கிறது ஒரு நாட்டின் சனத்தொகையில் 15 வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்களினால் வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் ஆற்றல். அப்ப எழுத்தறிவு அபிவிருத்திங்கிறது என்னன்னா 15 வயதுக்கு மேற்பட்ட தனிநபர், ஒரு நபர் வாசிப்பதற்கும் நல்லா வாசிக்கிறதுக்கும் எழுதுவதற்குமான ஆற்றல் 15 வயதுக்கு மேற்பட்ட மொத்த சனத்தொகையின் சதவீதமாக கணக்கிடப்படும். 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய இந்த எழுத வாசிப்பு தெரிஞ்சவங்க. சரியா? அப்ப இது சிறப்பா இருக்கணுமாக இருந்தால் அங்க என்ன அபிவிருத்தி இருக்கணும்? பாடசாலை வசதி பரம்பல், கல்வி, வறுமை போன்றவை என்ன செய்யணும்? குறையணும். அப்படிங்கிற விடயங்கள் இருந்தா எழுத்தறிவு மட்டம் கூடும். இலங்கையில எல்லாம் அவ்வாறு எழுத்தறிவு பார்க்கறது இல்ல. ஒருத்தருடைய பெயரை எழுத தெரியுமாக இருந்தால், ஒருவருடைய பெயரை அவருக்கு எழுத தெரியுமா இருந்தால் அவர் எழுத்தறிவு அதிகம் கொண்டவர் அப்படின்னு என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா பார்க்கப்படுது. அடுத்து இலங்கையின் சமூக குறிகாட்டி. இலங்கையில் சராசரியாக எழுத்தறிவு 92.5 2018 எடுக்கப்பட்டது. 92 98க்கு வந்துருச்சு. இப்ப எழுத்தறிவு வீதம் ஆயுள் எதிர்பார்ப்பு 76.8, அதாவது 76 வயது 77 வயது வரைக்கும் ஒரு ஆயுள் எதிர்பார்க்கப்படுது இலங்கையில. இதுகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு அபிவிருத்திக்கான காரணம். அப்ப இலங்கையும் கல்வியிலையும் ஆயுள் எதிர்பார்ப்புலையும் விருத்தி அடைந்த நாடுதான். அப்ப அங்க அபிவிருத்திங்கிறது இங்க பொருளாதாரம் மாத்திரம் இல்லை. அதனாலதான் இந்த புதிய நவீன குறிகாட்டிகள் வந்திருக்குது. கொள்வனவு சக்தி அப்படிங்கிறது என்னன்னா வருமானம். எவ்வளவு வருமானம் இருக்கோ அது, பொருள் உற்பத்தி, நுகர்வு என்பவற்றின் அடிப்படை கொண்ட தனிநபர் ஒருத்தர் எவ்வளவு வருமானம் பெறாரு, எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்ய, எவ்வளவு நுகர்றாரு, அந்த இதை வச்சுக்கொண்டு கொள்வனவு சக்தியில அந்த நாடு அபிவிருத்தியா அப்படிங்கிறதுல இலங்கை சமமான கொள்வனவு இல்ல, குறைவு, சமமான வருமானம் இல்ல, நுகர்வும் சமமானது இல்லை. அப்ப அது கொஞ்சம் கீழ்மட்டத்துல இருக்கும். மனித அமுக்க சுட்டேன் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. மனித அமுக்க சுட்டேன் அப்படிங்கிறதுக்குள்ள வருது. வளமையான சுட்டன்களுக்கு மேலதிகமாக இம்முறை பின்பற்றப்படுது. இதன் பொருட்டு கீழ்வரும் வள மையங்கள் கவனத்தில் கொள்ளலாம். பணவீக்க விகிதாசாரம், சிசு மரண வீதம், தொழில் அடிப்படையில் வளர்ச்சி, நகர சனத்தொகையின் வளர்ச்சி வீதம், தலா வருமானம் போன்றவை இந்த அமுக்க சுட்டன் கீழே வரும். சரியா பார்த்துக்கொள்ளுங்க. அமுக்க சுட்டன் கீழே வரும். வளமையான சுட்டனுக்கு மேலதிகமா இது சேர்க்கப்பட்டிருக்கு. பிள்ளைகள் புதுசா சேர்க்கப்பட்டிருக்குது. அதன் பொருட்டு கீழ் வரும். அதாவது பணவீக்கம். பணவீக்கம்னா என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? அதிகமா நம்மளோட பணம் இருக்கும், பொருள் இருக்காது. அந்த மாதிரியானது அந்த பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? மனித அபிவிருத்தி குறிகாட்டியின் அடிப்படையில் உலக நாடுகளின் வகைப்பாடுகள். இப்ப அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும், பழைய குறிகாட்டில அபிவிருத்தி அடைந்து வருகின்ற, அபிவிருத்தி அடையாதுன்னு போட்டாங்க. ஆனா இப்ப போடுறாங்க பாருங்க, மானிட அபிவிருத்தி மிக உயர்வாக உள்ள நாடுகள். மானிட அபிவிருத்தி உயர்வாக உள்ள நாடுகள் அப்படின்னு இருக்கு. இடைத்தர மானிட அபிவிருத்தி உடைய நாடுகள், தாழ்மட்ட மானிட அபிவிருத்தி கொண்ட நாடு அப்படின்னு 4 வகை பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? மானிட அபிவிருத்தி மிக உயர்வான நாடுகள், மானிட அபிவிருத்தி மனிதனுடைய தனி அபிவிருத்தி தான் சொல்லப்படுது. அபிவிருத்தி இந்த நாடுகள் அபிவிருத்தி அடைய அப்படின்னு இல்லை. இப்ப மானிட அபிவிருத்தி மிக உயர்வாக உள்ள நாடுகள், மானிட அபிவிருத்தி உயர்வாக உள்ள நாடுகள், இடைத்தர மானிட அபிவிருத்தி கொண்ட நாடுகள், தாழ்மட்ட மானிட அபிவிருத்தி கொண்ட நாடுகள். அப்ப இப்படிதான் உலக நாடுகளை இப்ப வகைப்படுத்துறாங்க. அப்ப நாங்க முன்ன சொல்லிக்கோமே, அபிவிருத்தி அடைந்த நாடு, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு, அபிவிருத்தி அடையாத நாடு. அது பழைய அபிவிருத்தி சுட்டனின் கீழ் வந்தது. புதிய அபிவிருத்தி சுட்டன் கீழே வர்றது குறிகாட்டியின் கீழே வர்றது பாருங்க, மானிட அபிவிருத்தி மிக உயர்வு. அப்ப அது நாங்க அந்த சுட்டன்லாம் உயர்வா இருக்குது. அப்ப நாங்களும் மானிட அபிவிருத்தியில சில இதுகளை உயர்வா இருக்கும். மிக உயர்வாக உள்ள நாடு, நடுத்தர நாடு, இடைத்தர நாடு, தாழ்மட்டம். இப்படி இந்த நாடுகள் என்ன செய்யறான்னு கேட்டா பிரிக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியும் இருக்குது. பார்ப்போம். இப்படிதான் நாடுகளை பிரிக்கிறாங்க. கட்டாயம் அபிவிருத்தி வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நாடுகளை பிரிக்கிறாங்க. நீங்க மென்ஷன் பண்ணணும். மிக உயர்வாக உள்ள நாடுகள், நடுத்தர, இப்படி நாடுகள் என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. சரி, இப்ப நாங்க ஒரு வினாவுக்கே போயிட்டு வருவோம். இது சம்பந்தமான ஒரு பாஸ் பேப்பர் வினாதான். சரி, பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு டைம் ஒன்று தருவேன்.
அபிவிருத்தி அளவீடுக்கு பயன்படுத்தப்படும் 5 சுட்டன் கீழ் தரப்பட்டுள்ள 5 சுட்டன் நாங்க பார்த்தோம். பழைய அபிவிருத்தி, புது அபிவிருத்தியின் கீழே பார்த்தோம். இதுல மேற்கூறப்பட்ட நவீன பிரிவை சேர்ந்த 2 இருக்குதான். இந்த மேல கூறப்பட்ட 5ல நவீன பிரிவை சேர்ந்த 2 அபிவிருத்தி அளவீடுகள் காணப்படுதாம். ரிஷானா, பவிச்சனா விளங்குதா? இது சரிதானே? அடுத்து, நாடோடின் அபிவிருத்தி செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கு மனித வளங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு அத்தியாவசியமான இணங்க மனித அபிவிருத்தியின் கீழ் விசேட கவனம் செலுத்த வேண்டிய 3 துறைகள். பாருங்க, ஒரு நாடொன்றின் அபிவிருத்தி செயல்முறையை துரிதப்படுத்தணும், மிக வேகமாக்கணும். அதுல மனித வளங்களை அபிவிருத்தி செய்வதற்கு மனித வளங்களை என்ன செய்யணும்? மனிதரை இன்னும் கொஞ்சம் நல்லா அவசியமா செய்வது அத்தியாவசியமானது. அந்த அடிப்படையில இலங்கையில் மனிதவள அபிவிருத்தியின் போது விசேட கவனம் செலுத்த வேண்டிய 3 துறை. என்னென்ன துறையில மனிதனை முன்னேற்றம் செய்ய வைக்கலாம், அபிவிருத்தி செய்ய வைக்கலாம் அப்படின்னு 3 துறைகளை கேட்கிறாங்க. சரியா? கொஞ்சம் பாருங்க. நவீன துறையை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். நவீன அபிவிருத்தியின் கீழே யோசிச்சீங்கன்னா விளங்கும். இந்த பாருங்க, நவீனம்னா மானிடம் அப்படிங்கிற மாதிரி. மேலே 2ல் உம்மால் குறிப்பிடப்பட்ட 3 துறைகளில் ஏதாவது ஒரு துறையில் அபிவிருத்தி தொடர்பாக அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட 2 விடயங்கள். நீங்க மேல எழுதினதுல ஏதாவது 2 விடயங்களுக்கு சுருக்கமா எழுதுக. எழுத முடியுமா? பவிச்சனா, ரிஷானா, இஸ்ரா? சார். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாவம். வேகமா கொஞ்சம் டைம் தரேன்னு எழுது.
ஒரு ஆள் எழுதியிருக்காங்க, இங்க விஷான்னு எழுதியிருக்குது. மத்தவங்க என்ன மாதிரி? டைம் என்ன எழுதுங்க, அழகா எழுதணும். எழுதாம இருக்கக்கூடாது. ஏதாவது பிழையா இருந்தாலும் எழுதணும். ஆஹ் பவி என்ன மாதிரி? இஸ்ரா என்ன மாதிரி? சரி, ஓகே, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே. சரி, பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியணும். இந்த நவீன குறிகாட்டியில மொத்தம் அப்படிங்கிறது ஏதாவது வருதா? அப்படின்னு ஒன்று இருக்கா பிள்ளைகள்? பேசுங்க. இதா பாருங்க, இருக்கு நவீன குறிகாட்டி, இதுதான் இப்ப கொண்டு வரப்பட்ட நவீன குறிகாட்டி. அப்ப நீங்க பாருங்க, மொத்தங்கிறது எதுலயும் வரல. பௌதீகத்திலிருந்து என்னென்ன கிடைக்கின்றது, பல பிரிவுகள் இருக்கு, இதுகள் அபிவிருத்தி அடையணும். மனித அபிவிருத்தி சுட்டன் என்னென்ன இருக்குது, அதுல இருந்து என்னென்ன வரணும். மனித வறுமை சுட்டன் என்னென்ன இருக்கு, அதுல இருந்து என்னென்ன வரணும், பல விடயங்கள் இருக்கு. மனித அமுக்க சுட்டன், இதுகெல்லாம் நாங்க தனித்தனியா பார்த்தோம் என்று நினைக்கிறேன். இதை கட்டாயம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும், இந்த ஒவ்வொன்றிலையும் என்னென்ன விடயங்கள் இருக்குண்டு. அப்போ உங்களுக்கு தேவைப்படும் பிள்ளைகள் இது. ஏன்னா போன வருஷம் வரலன்னு நினைக்கிறேன் இந்த அபிவிருத்தி. ஏன்னா அபிவிருத்தியை சார்ந்த பல வினாக்கள் வரலாம். அப்ப இதுதான் நவீன அபிவிருத்தி சுட்டன். சரியா? பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இதுல நீங்க பேப்பர் எடுத்து பார்த்தோம்டா, அப்ப இதுல நமக்கு தெரியும் நவீன அப்படிங்கிறது பிள்ளைகள் மொத்தம் வராது. மொத்த தேசிய உற்பத்தி வராது. மொத்த தேசிய உற்பத்தியின் வளர்ச்சி வராது. அப்ப வரக்கூடியது மானிட வறுமை சுட்டனும் மானிட அபிவிருத்தி சுட்டனும். எழுதியிருக்கோமா சரியா? பவி, ரிஷானா, இஸ்ரா, சாய்ஸ் பண்ணீங்களா சரியா? கரெக்டா? பேச மாட்டீங்க அப்படியா? ம், சரி, சரி, ஓகே. அப்ப ம், சரி, ஓகே, பரவாயில்ல. அப்ப சாய்ஸ் பண்ணிருப்பீங்க நவீனத்துல. அப்ப உங்களுக்கு தேவையா இருந்தா எங்கனையாவது இந்த நோட் பண்ண வேணுமா பிள்ளைங்க? இந்த நவீன அபிவிருத்தி சுட்டன் உங்களுக்கு சமூக நல குறிகாட்டி தேவையா? உடனே சொல்லுங்க. ஆம் சார். வேகமா நோட் பண்ணுங்க பாப்போம் இந்த நாளையும். பழசு வராது, நவீனத்துக்குள்ள வரும். அதனால குயிக்கா எங்கனையாச்சும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த அடுத்த வினா போவோம்.
நோட் பண்ணிட்டு சொல்லுங்க குயிக்கா. எழுதும் போதே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். மொத்த தேசிய உற்பத்தி மொத்தம் வரல, மனித மனித மனிதன் 3 வந்துட்டது. அப்ப பௌதிக வாழ்க்கை சுட்டன் அப்படின்னு ஒன்று வந்துட்டது. ஓகே. ஓ, சரி. இப்ப இதுலதான் ஒவ்வொன்றா விளங்கப்படுத்துறாங்க. பௌதிக வாழ்க்கை சுட்டன் அப்படின்னா என்ன? அதுல என்னென்ன இருக்கணும்? 3 விடயங்கள் இருக்குது. எழுத்தறிவு வீதம் இருக்கணும், சிசு மரண வீதம், பிறப்பிலிருந்து இருக்க ஆயுட்கால். இதெல்லாம் சிறப்பா இருந்துச்சுன்னா அதுல பௌதிக வாழ்க்கை பண்பு சுட்டன் ஓகே. PQ எல்ஐ கொல்டி அப்படிங்கிற உண்டு. சரிதானே? இது ஓகே. அடுத்து மனித அபிவிருத்தி சுட்டன் ஒன்று இருக்குதானே, அதுல பிறப்பிலிருந்து ஆயுள் எவ்வளவு எதிர்பார்க்கிறோம். மனித அபிவிருத்தினா ஆயுளும் பார்க்கப்படுது. மனித அபிவிருத்தின்னு சொல்லக்கூடிய எழுத்தறிவும் இருக்கணும். மனித அபிவிருத்திங்கிறது அவன் எவ்வளவு நுகர்றான், எவ்வளவு கொள்வனம் செய்யறான், இந்த மூன்றும் அதுல இருக்கணும் பிள்ளைகள். அப்ப கேட்பாங்க, மனித அபிவிருத்தியில அதுல வரக்கூடிய விடயங்கள் 3 விடயங்களை தருக அப்படின்னு கேட்கலாம். அதுக்காக சொல்றேன் நானு. பிறப்பிலிருந்து ஆயுள் எதிர்பார்ப்பு. சரி, இந்த பிறப்பிலிருந்து ஆயுள் எதிர்பார்ப்புனா என்ன, என்னென்ன வசதிகள் அதுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எழுத்தறிவுனா அதுல என்னென்ன விடயங்கள், எழுத்தறிவுன்னு வந்தா அதுல என்னென்ன எழுத்தறிவு சம்பந்தமா என்ன அபிவிருத்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இலங்கை சமூக குறிகாட்டி, இலங்கையை பத்தி கொஞ்சம் லேசா சொல்லிட்டு போறாங்க. கொள்வனவு சக்தியை பத்தி சொல்றாங்க. வருமானம், பொருள் உற்பத்தி, நுகர்வு, இதெல்லாம் கொள்வனவு சக்தியின் கீழே வரும். மனித அமுக்க சுட்டேன் அப்படிங்கிற பணவீக்க விகிதாசாரம். பணவீக்க விகிதாசாரம்னா பிள்ளைகள் பொருளும் இருக்கணும், பணமும் இருக்கணும். ஒரு பக்கம் பொருள் கூடி, நாட்டுல பொருள் கூடுனா அதுக்கு பணம் இல்லாமல் இருக்கும், தட்டுப்பாடா இருக்கும், பணம் தட்டுப்பாடா இருக்கும், வாங்க முடியாது. ஒரு சில இதுல வந்து பணம் அதிகமா இருக்கும், பொருள், அதாவது இந்த பணவீக்கம் அப்படின்னு சொல்றது பிள்ளைகள். அடுத்து சிசு மரணம், அது சிறப்பா இருக்கணும், பணம் இருக்கணும், பொருளும் இருக்கணும். சிசு மரண வீதம் என்ன செய்யணும், குறையணும். மனித அமுக்கச்சுட்டன், அதுவும் பிரச்சனை ஏற்படுத்தும். தொழில் படையில் வளர்ச்சி, தொழில் படையில் வளர்ச்சி, சரியா? தொழில் படைனா தொழிலோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம். மனிதன் கணக்க வருமானம் தான் அந்த வயதுக்கு அவனுக்கு தொழில் கிடைக்கணும். அப்ப அந்த வளர்ச்சி சிறப்பா இருக்கணும். நகர சனத்தொகை வளர்ச்சி வீதம், அப்ப வளமைய நகர சனத்தொகை வளர்ச்சி வீதம் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். அப்பதான் அந்த அங்க ஏதோ வளர்ச்சி அடைந்து அர்த்தம். தலா வருமானம் போன்றன பார்க்கப்படுது. தலா வருமானம்னா ஒரு நாள்ல அவன் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான், அல்லது ஒரு மாதத்துல அவனோட வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறது தான். இது மனித அமுக்க சுட்டன். சரியா? அதுக்கு பிறகு அந்த நாடை வந்து 4 நாடுகளா பிரிச்சுட்டாங்க. முன்ன 3 நாடு தான் அபிவிருத்தியின் கீழ் பழைய குறிகாட்டில இருந்தது. இப்ப 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதுகளை நாங்க பார்த்துட்டு வந்தோம். சரி, ஓகே. இப்ப அவன் கேட்கிற வினா என்னன்னா, மேலே சுட்டன் ஓகே, நாடொன்றின் அபிவிருத்தி செயல்முறையை துரிதப்படுத்த மனித வளங்களை அபிவிருத்தி செய்வது அத்தியாவசியம். நாங்க இவ்வளவு நேரம் அதுல பார்த்தது எல்லாமே மனித வளம் தான். எங்க பார்த்தோம்? நவீன குறிகாட்டில எல்லாம் மனித வளம் தான் பார்த்தோம். அபிவிருத்தியின் போது விசேட கவனம் செலுத்த வேண்டிய 3 விடயம் என்னன்னு எழுதுனீங்க? முக்கியமா விசேடமா என்னன்னா, மனிதன் அபிவிருத்தி அடையணும், கல்வித்துறையில் அடையணும், சுகாதாரத்துறை அடையணும். மனிதனுக்கு மனிதவள அபிவிருத்தியின் போது விசேட கவனம் செலுத்து. ஒரு மனிதன் அபிவிருத்தி அடையணுமா இருந்தா முன்ன பணம் மட்டும்தான், அப்படித்தானே? மொத்த தேசிய உற்பத்தி தலா வருமானம் தான். இப்ப அது மட்டும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கா பிள்ளைகள்? அது சம்பந்தமே இல்லை தானே. இப்ப அவன் கல்வியில அபிவிருத்தி அடைஞ்சிருக்கணும், சுகாதாரத்துறை சிறப்பா இருக்கணும், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய உண்டு, உட்கட்டமைப்பு வசதி, பிரதேச அபிவிருத்தி, இதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது கட்டாயம். அப்ப இலங்கையில மனிதவள அபிவிருத்தியின் போது விசேட கவனம் செலுத்த வேண்டிய 3 விடயங்கள் எழுத முடியுமா? எழுதியிருக்கோமா? அது தெரியுமா? வேற ஏதாவது எழுதணுமா? இதோட சம்பந்தப்பட்டு கொஞ்சம் சரி எழுதணுமா? எங்க பவிச்சனா சொல்லுங்க, எழுதணுமா? ஓம் சார். கொஞ்சம் சம்பந்தப்பட்டிருக்கா, இல்லாட்டி இது கரெக்டா வந்திருக்கா? கொஞ்சம் சம்பந்தப்பட்டதுதான். ஓ, ஓ. இது கல்வித்துறை, சுகாதாரம் 3 தான் கேட்டாங்க. ஓகே, இதுல வரும். இதுல மேலே 2இல் நீ குறிப்பிட்ட உமால் குறிப்பிட்ட 3 துறையில் ஏதாவது ஒரு துறையினை அபிவிருத்தி செய்வதற்கு அண்மை காலத்தை மேற்கொள்ள வேண்டிய இடையம். இப்ப நம்ம கல்வித்துறை அபிவிருத்தி செய்யறதுக்கு அண்மை காலத்தை என்னென்ன வேலைகள் செய்யறாங்க கல்விக்காக சொல்லுங்க, சொல்லலாம். சுகாதாரத்துறையை எப்படி அபிவிருத்தி செய்யறாங்க? தகவல் தொடர்பாடல் துறையை எப்படி எல்லாம் அபிவிருத்தி செய்யறாங்க? இது இந்த எக்ஸாமுக்கு சில நேரம் தேவைப்படும் பிள்ளைகள், மிக முக்கியமா. உட்கட்டமைப்பு வசதி எப்படி
பிரதேச அபிவிருத்தி. இத பத்தி கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், சுருக்கமான ஒரு விளக்கம் ஏதாவது ஒன்றை பத்தி கொடுக்கணும். பாருங்க கொடுத்திருக்காங்க இதுல பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா கல்வித்துறை. பாருங்க கல்வித்துறைக்கு என்ன மாதிரியான விடயங்கள் அண்மை காலத்துல இருக்கு. நான் மாணவர்களுக்குரிய மாணவர்களுக்கு உதவி பணம் வழங்குறாங்க. சரியா, கஷ்டமான ஆட்களுக்கு நிவாரணங்கள் அதெல்லாம் வழங்குறாங்க. நவீன விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள்லாம் வந்திருக்குது. இப்ப விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் புதிய நவோதய பாடசாலைகள் வந்திருக்கு. கைத்தொழில் கல்லூரி, கைத்தொழில்னா டெக்னிக்கல் காலேஜ் வந்திருக்குது. தொழில்நுட்ப கல்லூரிகள் வந்திருக்குது. பாடசாலை விட்டு விலகியோருக்கான தொழில் பயிற்சிகள் இருக்குது. பல்கலைக்கழகங்களின் தொகையும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்குது. காப்போத உயர்தர தொழில்நுட்ப பாடங்கள் இடெக் பிடெக் அதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 1000 பாடசாலை வேலை திட்டம் வந்திருக்குது பிள்ளைகள். கல்வியற் கல்லூரி, கணனி பயிற்சி அறைகள். அதோட இப்ப நீங்க புதுசா சேர்க்கிறதா இருந்தா பிள்ளைகள், இந்த அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலைன்னு ஒரு வேலை திட்டம் வந்திருக்கு பிள்ளைகள். அப்ப அதிகமானவங்க நகர பாடசாலை நோக்கி போக தேவையில்லை. அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலையா மாத்துறதுக்கு பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் வந்திருக்குது பிள்ளைகள். அடுத்து பாடசாலை முதல் பல்கலைக்கழக வரைக்கும் பாடக்கல்விகள் இருக்குது. இதெல்லாம் கல்வித்துறையில செய்திருக்காங்க. இது தவிர ஏதாவது சார் கல்வியில இப்ப புதுசா இதெல்லாம் வந்திருக்கு, நீங்க இப்ப எழுதுறதா என்ன செய்யலாம்? புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தரம் உண்டுக்கும் தரமா இருக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கா இல்லையா? செயற்பாட்டு கல்வி அது அறிமுகம், எல்லாமே செயற்பாடோட இணையப்பட்ட கல்விதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. வேற ஏதாவது ரிசானா சொல்லுங்க பார்ப்போம் சார். இப்ப இதெல்லாம் கல்வித்துறையில புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு சார் அண்மை காலத்துல அப்படின்டா. இலவச கல்வி அதை பெருசா நாங்க யோசிக்க தேவையில்ல. சீருடைகள் புத்தகங்கள் அதெல்லாம் பொதுவா எழுதிவிடலாம். அது இல்லாம நவீனமா சொல்றேன். பவிச்சனா யோசிங்க, ஏதாவது சொல்லுங்க பவி. இஸ்ரா ரிசானா என்ன கல்வியில புதுசா புதுசா புது விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா ஏதாவது கல்வியில? இந்த புதிய தொழில்நுட்ப பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அது பல்கலைக்கழகங்களையும் இருக்குது பிள்ளைகள். டெக்னாலஜி சைடுகள் எல்லாமே இருக்குது. சரி, அப்ப இதுகள் நீங்க ஓரளவு தெரிஞ்சுக்கொண்டா போதும். அண்மை காலத்துல தேவைப்படும். நீங்க பாஸ் பேப்பரும் வச்சிருப்பீங்களா இருக்கும். இந்த வினாக்குரிய பாஸ் பேப்பர் கட கட கடன்னு பார்த்து எழுதுறீங்களோ தெரியா. உம் கிராம வைத்தியசாலைகளை மேம்படுத்தணும். கிராம வைத்தியசாலை அதிகமான கிராம வைத்தியசாலை வசதி இல்லை தானே பிள்ளை. பிரதான பெரிய வைத்தியசாலைகளுக்கு தானே கொண்டு போறாங்க. அது இல்லாம கிராம வைத்தியசாலை இப்ப கிராம வைத்தியசாலையில பிரசவங்கள் பாக்குறது இல்ல தெரியுமா, பிரதான வைத்தியசாலைக்கு தான் போறாங்க. அப்ப அந்த மாதிரியான வேலை திட்டங்களை கொண்டு வரணும். அங்க வைத்திய நிபுணர்களை அதிக அளவு வெளிநாட்டு பயிற்சிக்கு அனுப்புது. வெளிநாட்டு பயிற்சிகளுக்கு டாக்டர்ஸ் அனுப்பணும். வைத்தியசாலை பணிக்குழுவினரை அதிகரித்தல் இதெல்லாம் செய்யறாங்க அண்மை காலத்துல. நோய் பரிகார நிகழ்ச்சி திட்டங்களை அறிமுகம் செய்தல். பரிகாரம் அந்த நோய் வந்துட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்தல். ஒட்டோவா ஆயுர்வேத மருத்துவத்தை பிரபலமாக்குதல். நடமாடும் சிகிச்சை சேவைகளை என்ன செய்யறதுன்னு கேட்டா விரிவுபடுத்துதல். சுகாதார பழக்க வழக்கம் தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுது. இதெல்லாம் நடைபெறுது அண்மை காலங்களில் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கண் பரிசோதனை அதிகமான இப்ப பாருங்க அந்த தடுப்பூசிகள் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லே இப்ப போடக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளை நிறை கவனிக்கப்படுது. உயரம் கண் எல்லாம் செக் பண்ணப்படுது. இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் சுகாதாரத்துல இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கிளினிக் வசதிகள்லாம் போடப்பட்டிருக்குது. தகவல் தொடர்பாடல அதிகமா எழுதலாம். பாடசாலை தொகுதி தகவல் தொடர்பாளரும் இணைய வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. பாடசாலை இணையம் இருக்குது, லேப்டாப் எல்லாமே கொடுக்கப்படும். பல்கலைக்கழக உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்வி வாய்ப்புகள் வழங்குதல். 2013 இருந்து காப்போத்துறை உயர்தர தொழில்நுட்ப பாடத்திகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நாங்க என்ன செய்யலாம்னு கேட்டா எழுதலாம். உட்கட்டமைப்பு வசதி அப்படின்னு சொன்னா இந்த மேம்பாலங்கள் அமைச்சிருக்காங்க பிள்ளைகள். நாட்டின் பிரதேசங்கள் அபிவிருத்தி, புதிய உற்பத்திகளுக்கான விரைவான சந்தை, பயணிகள் மற்றும் பொருட்களின் நகர்வை விரிவுபடுத்தியிருக்காங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி நடைமுறையில் உள்ள பொருட்கள் சேவைகள் வளங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜனசவிய சமுர்த்தி இதெல்லாம் இந்த ஆக்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க இப்ப கூட எழுதுறதா இருந்தா பிள்ளைகள் அஸ்வசுமை எல்லாம் போடலாம். இதுல பிரதேசங்கள் எப்படி எல்லாம் கொடுத்து அபிவிருத்தி செஞ்சிருக்காங்க. வாழ்வின் எழுச்சி, மர நடு விழா, விவசாயம் சம்பந்தமான விடயங்கள், கார்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கிராமங்கள்ல. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யலாம் எழுதலாம். சரியா, புவியியல் பக்கம் 89 90 91 92 93 வரைக்கும் இது இருக்குது. சரிதானே? ஓகே, இந்த வினா விளங்குனதா பிள்ளைகள் சொல்லுங்க. இப்படி ஒரு வினா வந்தா செய்ய முடியுமா? ஓம் சார். இந்த மாதிரி ஒரு வினா வந்தா கட்டாயம் மிஸ் பண்ணக்கூடாது, செய்யலாம்.
இப்படி ஒரு வினா இருக்குது. இலங்கையின் பிரதேச அபிவிருத்தியினூடாக அடைவதற்கு அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படும் அடிப்படை நோக்கத்தினை இலங்கை என்ற ஒரு பிரதேசத்தை அபிவிருத்தியினூடாக என்னென்ன விடயங்களை அடையலாம், ஒரு பிரதேச அபிவிருத்தி அடைந்தா என்னென்ன விடயங்களை அடையலாம், அந்த நோக்கமும் இலங்கையில் பிரதேச அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்திற்கு கிராமிய அபிவிருத்தி மேற்கொள்ளப்படும் நடைமுறை அதுலயும் பார்த்தோம் நாங்க என்னென்ன விடயம் நடைமுறைப்படுத்தப்படும் 3 செயற்திட்டங்கள். இப்ப நீங்க எழுதலாம், இப்ப நான் சொன்னது கூட எழுதலாம், கிராமத்துல என்னென்ன விடயங்கள். இலங்கையில் பெருந்தெருக்கள் மற்றும் புகையிரத பாதைகள் அபிவிருத்தி செய்வதற்கு அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட 3 நடவடிக்கைகள். இலங்கையில பெருந்தெருக்கள், பெரிய பெரிய தெருக்கள்கள், வீதிகளை ரோட் செய்யறதும் புகையிரத பாதை அபிவிருத்தி செய்வதற்கு அண்மையில் மேற்கொள்ளப்படும் 3 நடவடிக்கைகளை குறிப்பிட்ட அவை நாட்டின் அபிவிருத்தி பங்கு என்னென்ன விடயங்கள் அப்படிங்கிறது. இப்ப இந்த மேம்பாலம், ஹைவே இதெல்லாம் நாங்க கொஞ்சம் சொல்லி எழுதலாம். சரி, இந்த வினா இருக்கட்டும், நாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். அடுத்து மாநில அபிவிருத்தியின் இலங்கை நிலைமை 92ஆம் இடம். அதாவது மாநில அபிவிருத்தியில பிள்ளைகள் 2012 187 நாடுகளில் 92வது இடத்துல இருக்கு இலங்கை. சுட்டன் வந்து 0.715. சார்க் நாடுகளின் உயர்ந்த மாநில அபிவிருத்தி கொண்ட நாடாக உள்ளது நம்மளோட நாடு. 2019 0.78. உலகில் மாநில அபிவிருத்தி உயர்வாக உள்ளது. மாநில அபிவிருத்தி சிறப்பா இருக்குது. நாடுகளின் வகைப்பாட்டினுள் இலங்கை உள்ளடங்கப்பட்டிருக்குது. இதை நம்ம மனித வறுமை சுட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இதை நாங்க இன்னும் பார்க்கல. இக்குறிகாட்டின் மூலம் ஒரு நாட்டின் வறுமை நிலைமையும் அதன் அளவையும் கணிக்க முடியும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் வருமானம் தனியாகவும் அபிவிருத்தி அடையும் நாடுகளின் வருமானம் வேறாகவும் கணிக்கப்பட்டு ஒப்பீட்டு ரீதியாக அவதானிக்கப்படலாம். அந்த நாட்டில் இருக்கு, எந்த நாட்டில் என்ன இல்லை அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யலாம், அவதானிச்சு பார்க்கறதுனூடாக மனித வறுமை சுட்டனை கொஞ்சம் என்ன செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது கடைசியா பார்த்த நம்ம விடயங்கள். சரியா? இப்ப 21ஆம் நூற்றாண்டின் அபிவிருத்தியில் 21ஆம் நூற்றாண்டு இப்ப நாங்க பார்க்கக்கூடிய அபிவிருத்தி அண்மை காலத்துல என்ன இருக்குது. சரியா? உலக நாடுகள் அபிவிருத்தி என்பதனை பொருளாதார துறையில் ஏற்படும் முன்னேற்றம் என கருதினர். அப்ப உலக நாடுகள் வந்து அபிவிருத்தி எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டா, பொருளாதார துறையில் ஏற்படும் முன்னேற்றம் என கருதினாங்க. இதனால் பல விளைவுகள் ஏற்பட்டன. இதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. பொருளாதாரம் மட்டும்தான் அபிவிருத்தின்னு பார்த்தனால வளங்களின் மிகை நுகர்வு, வளங்களை பத்தி யோசிக்கல. கண்டபடி நீர் வளமா இருக்கலாம், நில வளமா இருக்கலாம், காடு வளமா இருக்கலாம், கனிய வளங்களா இருக்கலாம், எல்லா வளங்களும் மிகை நுகர்வுனா அத்துமீறிய நுகர்வு அந்த மாதிரி செய்தாங்க. அப்ப இது ஒரு தீமை. பழைய குறிகாட்டியின் படி இது ஒரு தீமை அப்படின்னு. வளங்களின் சமமின்மை, வளங்கள் வந்து சமம் இல்லை. இப்ப அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல வளங்கள் கொட்டி கிடக்கு, அபிவிருத்தி அடையாத வளங்கள் இல்லை. ஒரு நாட்டுக்குள்ள பார்த்தா கூட பிள்ளைகள் நகரம் கிராமப்புறங்கள்ல வளங்கள் சமமின்மையா கிடைக்குது. பிள்ளைகள் ஒரு வசதி வாய்ப்பு நீங்க யோசிச்சு பாருங்க, கிராமங்கிற மின்சாரங்கள் தடைப்பட்டா 2 நாளா பிள்ளைகள் அதை வந்து செய்து கொடுக்க, நகரமா தான் உடனே செய்வாங்க, நீர் வசதி உடனே செய்து கொடுப்பாங்க. அப்ப வளங்களின் சமமின்மை ஏற்படுது. அப்ப இது இந்த பணம் மட்டும்தான் இருந்தா இதெல்லாம் பாக்குறது இல்லை. மனிதன் சூழல் மீது கரிசனை காட்டாம, மனிதன் என்ன சூழல் மீது கரிசனை காட்டல, பணம் 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 பணம்னு தான் போனான் 21ஆம் நூற்றாண்டில் முன்ன. சரியா? அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒரு எக்ஸாம்ல கேட்கலாம். வளங்கள் தேய்வுறுதல் அப்படின்னா, வளங்கள் தேய்வுறுதல்னா இல்லாமல் போகுது, வளங்கள் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு காலம். சுற்றாடல் பல்வேறுபட்ட ரீதியில மாசடையுது. இயற்கை அனர்த்தங்கள்லாம் அதிகரித்தல், இயற்கையை அவன் சீண்டுவான் மனிதன். அப்ப இது காலநிலை மாற்றங்கள் ஏற்பட. இப்ப இதெல்லாமே என்ன செஞ்சப்பட்டுச்சு, உலக நாடுகள் அபிவிருத்தியை பொருளாதாரம் என்று சொன்னதுனால ஏற்பட்ட தீமை. பணம் மட்டும்தான் எங்களுடைய அபிவிருத்தி, எங்க நாட்டின் பணம் இருக்கனால நாங்க அபிவிருத்தி அடைந்த நாடு இப்படின்னு சொல்றனால அந்த நாட்டுல இவ்வாறான விளைவுகள் வந்தது. பொருளாதாரத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அபிவிருத்தியில. இது உங்களுக்கு தேவைப்படுமா? தேவைப்படும் தான், நோட் பண்ணணுமா? எக்ஸாம்ல எப்படி கேட்கலான்னு கேட்டா, உலக நாடுகள் பொருளாதாரம் பிரக்கெட்ல பணம் என்று போட்டு முன்னேறனால அபிவிருத்தி என்று கருதினர் அப்படின்னு ஒரு கூற்றை கொடுத்துட்டு இதனால் பல விளைவுகள் ஏற்பட்டன, அந்த விளைவுகளில் 3 தருக அப்படின்னு கேட்கலாம். என்ன மாதிரி குயிக்கா சொல்லுங்க, நோட் பண்ணணுமா? என்ன மாதிரி? ரிஷானா என்ன மாதிரி இஷ்டம்? பவி, இஸ்ரா, குயிக்கா ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 20 நிமிஷம் இருக்கு, அது கொஞ்சம் குயிக்கா பார்த்துட்டு
சரி, அப்ப இந்த மாதிரி ஒன்று. இப்ப என்ன செஞ்சாங்கன்னா பிள்ளைகள் உடனே இப்ப இதுக்கு தீர்வு காணணும். தீர்வு காணணும்னு கேட்டா இது அபிவிருத்தி அல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வராங்க. இதை நாங்க என்ன செய்யணும்? இது எல்லாமே ஒரு நாட்டுல சிறப்பா இருக்குமா இருந்தா அதுதான் அபிவிருத்தின்னு கொண்டு வராங்க. 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்க பாதுகாக்கணும். பாதுகாத்து ஒரு நாடு கட்டமைப்புல முன்னேற நாடதான் என்ன செஞ்சாங்க? அபிவிருத்தி பாதை அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த விடயங்கள் எல்லாமே பிரச்சனை ஆனிச்சுன்னு சொன்னா எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை, உலகத்துக்கே பிரச்சனை. அப்படிங்கிறனால உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பணம் மட்டும், பொருளாதாரம் மட்டும் அபிவிருத்தி இல்ல அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வருது. இதனால் அபிவிருத்தி செயல்முறை சூழல் பாதுகாப்பிலும் நிலைபேண் அபிவிருத்தியிலும் குவியமைக்கப்பட்டிருந்தது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எல்லாமே நிலைபேண், நிலைத்து இருக்கணும், பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும், கடத்தணும், நம்மோட ஜெனரேஷன்ல எதுவும் முடிஞ்சிடக்கூடாது, இப்படின்னு இதெல்லாம் பாதுகாத்தா தான் அபிவிருத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வரனால பிள்ளைகள் 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு பெயர் வைக்கிறாங்க. அபிவிருத்தின்னு பெயர் வைக்கல, நிலைபேண் அபிவிருத்தி. நிலைபேண் பேண்தகு அபிவிருத்தி அதுதான், அல்லது பேண்தகு அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அபிவிருத்திக்கு பெயர் என்ன? ஒரு நாட்டின் அபிவிருத்தின்னு வருதா? இல்ல, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் இப்ப பேர் வந்திருக்குது. சரி, 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சூழல் சம்பந்தமான விடயங்களையும் பொருள் பொருள் பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட எல்லாம் இணைக்கிறனால அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைபேண் அபிவிருத்தின்னு ஒரு பெயர் வருது. நிலைபேண் அபிவிருத்தினா என்ன சொல்லுங்க பாப்போம்? சூழல் பாதுகாப்பும் இருக்கணும். அபிவிருத்தி செயல்முறையில என்ன இருக்கணும்? சூழல் பாதுகாப்பும் பேணப்பட வேண்டும். அப்படி பேணப்படப்பட்டாதான் அபிவிருத்தி. அப்படிங்கிறனால சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என பெயரால் அழைக்கப்படுகின்றது. அப்ப பாருங்க, பழைய குறிகாட்டி பார்த்துட்டு வந்துட்டோம், நவீன குறிகாட்டி பார்த்துட்டு வந்துட்டோம், 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நிலைபேண் அபிவிருத்தின்னு பாக்குறோம். சரிதானே? மூன்றாவது கட்டமாக நாங்க நிலைபேண் அபிவிருத்தின்னு ஒன்று கீழே வாரம். நிலைபேண் அபிவிருத்தி அப்படின்னா என்னன்னா பிள்ளைகள் இது தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது. எதிர்காலத்தை கவனத்திற்கொண்டு, எதிர்காலங்கிறத கவனத்திற்கொண்டு மனித வாழ்க்கையின் இருப்பு இப்ப எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற இருக்க கோலத்தையும் மேம்படுத்துதல் பேண்தகு அபிவிருத்தி. அப்ப இவ்வளவுதான் இருக்குது வளம். இது என்னது? எதிர்காலத்துக்கு வேணும். இருப்பு கோலத்தை மேம்பட, அப்ப இருப்பதைக்கு என்ன செய்யணும் கேட்டா இவ்வளத்தை பயன்படுத்தினா போதும், மீதி இருக்க பகுதிகளை நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா பாதுகாக்கணும். இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு அழகா சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பேண்தகு அபிவிருத்தி என்றால் என்னன்னு எங்க வேண்டாலும் கேட்கலாம். பேண்தகு அபிவிருத்தி என்பது இரு இலக்காகும். பொருளாதார அபிவிருத்தியின் பாதகமான விளைவுகளை குறைப்பதற்கு. அப்ப பொருளாதார அபிவிருத்தியில பாதகமான விளைவு என்ன? காடழிக்கிறது, கடல் அந்த மாதிரி, அதை குறைப்பதற்கும் சூழல் முகாமைத்துவம் மற்றும் அபிவிருத்தி முகாமைத்துவம் ஆகியவற்றை ஒன்றிணைத்தல். சூழல் முகாமைத்துவம் மற்றும் அபிவிருத்தி முகாமைத்துவம் ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு போகணும் பிள்ளைகள். அதுதான் அபிவிருத்தி, பேண்தகு அபிவிருத்தியின் கீழே வருது. விலங்குனதா? இது தேவைப்படுமா? ஆம் சார். சூழல் பிளஸ் கொடுங்க, சூழல் பிளஸ் அபிவிருத்தி, இது ரெண்டையும் சேர்த்து கொண்டு போகணும். சூழலையும் பாதுகாக்கணும், சூழலை என்ன செய்யணும் கேட்டா அடுத்த சந்ததியினருக்கு நாங்க பாதுகாத்து கொண்டு போகணும், அதோட அபிவிருத்தியை நாங்க முகாமைத்துவம் செய்யணும். இப்படி செய்வதனூடாகத்தான் ஒரு நாடு அபிவிருத்திக்குள்ள போகும் அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு வருது. உங்களுக்கு கஷ்டம்னா பிள்ளைகள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் சும்மா இருக்கும்போது சும்மா லைட்டா பார்க்கலாம். அவ்வளவு நோட் பண்றதும் சிறப்பான ஒரு வேலை தான். மைண்ட்ல படும், சொல்லி சொல்லி படும். சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோ, பிறகு பார்ப்போம் இல்லாம மைண்டுக்கு எடுத்து நோட் பண்ணீங்கன்னா கிளியரா இருக்கும். சில நேரம் எக்ஸாம்ல நம்ம நினைப்போமே இது எங்கேயோ நோட் பண்ணமே இப்படி அப்படின்னா, நோட் பண்ணாதான் இங்க எங்கேயோ நோட் பண்ணமே அப்படின்னு என்ன செய்யப்படும், ஒரு மைண்டுக்கு பிக்ஸ் ஆகும்.
சரி, ஓகே. நிலைப்பெண் அபிவிருத்தி இலக்குகள். இதன் இலக்கு என்னன்னு கேட்கலாம். சூழல் தேவைகள், சமூக தேவைகள், பொருளாதார தேவைகள். 3 இலக்கு இருக்குது இவங்கோட்டு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்டின் இலக்குகள் வந்து 3. ஒண்ணு சூழல் தேவை. சூழல் எந்த அளவுக்கு நமக்கு தேவை, அதனால அதை எவ்வாறு பாதுகாக்கணும். சமூக தேவை, சமூகங்கள் எவ்வாறு தேவை, அது பொருளாதார தேவை, எவ்வாறு பொருளாதார தேவைப்படும் அதை எவ்வாறு ஆகிய அடிப்படையில் அபிவிருத்தி முகாமைத்துவம் நெறிப்படுத்துவதே பேண்தகு அபிவிருத்தி அணுகுமுறையின் எதிர்பார்ப்புகளாகும், இலக்குகளாகும். குயிக்கா வச்சுக்கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க புக்ல இந்த அபிவிருத்திங்கிற ஒரு பாடம் இருக்கு, எடுத்து படிங்க. நான் குயிக்கா வந்துட்டேன். என்னன்னு கேட்டா இடைவேளை கொஞ்சம் கொஞ்சம் பாஸ் பேப்பர்கள் இருந்தா முழுமையா செய்து பார்க்கலாம். கிரேட் 10 பாடங்களை கொஞ்சம் ரிவிஷன் வரலாம். உங்களை கொஞ்சம் பேப்பர் கிளாஸ் கொஞ்சம் செஞ்சு எக்ஸாமுக்கு தயார்படுத்தலாம். அப்படிங்கிறனால கொஞ்சம் பாடத்தை குயிக்கா கொண்டு வரேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவா போவேன்னு பிரச்சனை இல்லை. நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நான் செய்து கொண்டு போகலாம். பிரச்சனை இல்லை. இடவிலக்க படங்கள் பிள்ளைகள் அதிகமா நம்ம இடவிலக்க படம் பேப்பர் கிளாஸ் செய்வதனூடாக தான் விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய குறியீடுகள், அளவு திட்டங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சின்ன கிளாஸ் 9ல இருந்தே படிப்பிச்சுக்கிட்டு வரேன் நான். சோ நாங்க நீ பேப்பர் கிளாஸுகள் கொஞ்சம் இடவிலக்க படங்கள் எடுத்து ஒரு 2 3 பேப்பர்கள் செய்வதனூடாக சில சில நுணுக்கங்களை நாங்க என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். இதுகளை நாங்க இனி பார்ப்போம். நோட் பண்ணிட்டோமா? பவிச்சனா நோட் பண்ணிட்டோமா? பாருங்க, இப்படிதான் வரும். மையப்படுத்தப்படும். சமூக தேவை, பொருளாதார தேவை, சூழல் தேவை. இது எல்லாத்துக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தேவைப்படும். சமூகத்துக்கும் தேவைப்படும், இது பொருளாதாரத்துக்கும் தேவைப்படும், சூழல் தேவைக்கும் தேவைப்படும். அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பிள்ளைகள். நிலைப்பெண் அபிவிருத்தி இலக்குகள் பாருங்க என்ன போடப்பட்டிருக்குன்னு கேட்டா, அதிகரித்து வரும் குடித்தொகை தேவைகளை நிறைவு செய்யணும். சனத்தொகை அதிகரிச்சுட்டு வருது, ஆனா அவங்களுக்கு தேவைகளும் இருக்கும், அதை நாங்க நிறைவு செய்யணும். அதனால நிலைப்பெண் அபிவிருத்தியின் இலக்காக இருக்கு. வளங்களின் வீண் விரயத்தை தடுக்கணும். கட்டாயம் வளங்கள் வந்து அத்துமீறி வீண் விரயம் செய்யப்படுது. சரியா? அதை வந்து நாங்க என்ன செய்யணும் கேட்டா கொஞ்சம் தடுக்கணும். தடுத்தல் வேண்டும். அப்பதான் என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம், அடுத்தவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. வறிய நாடுகளும் வறுமையை போக்குதல். வறிய நாடுகள்ல உள்ள வறுமைகளை நாங்க என்ன செய்யணும், போக்கணும். அபிவிருத்திங்கிறது ஒரு நாட்டை சார்ந்தது இல்ல, அது முழு உலகத்தையும் சார்ந்தது. அதனால வறிய நாடுகளுக்கு வரி இல்லாத இருக்க நாடுகள் இல்லாத நாடுகள் கொடுத்து உதவணும், வறுமைகளை என்ன செய்யணும், போக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சூழல் மாசடைவினை கட்டுப்படுத்தணும். கட்டாயம் சூழல்லாம் மாசடைவதை தடுக்கணும். இதுவும் சஸ்டைனபிள் பாதுகாப்பான டெவலப்மெண்ட் தான். சரிதான். பௌதிக இடர்களை தவிர்க்கணும். இயற்கை இடர்களை நாங்க என்ன தவிர்க்கணும். வன விலங்கின அழிவை கட்டுப்படுத்தணும். தற்போதைய அபிவிருத்தி முறையில் உள்ள குறைகளை நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா குறைகளை களைத்தல். தற்போது அபிவிருத்தி முறையில் உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும். அப்ப இலக்குகளை பத்தி அழகா விளங்கப்படுத்தியிருக்காங்க. தேவைப்படுமா? இந்த உங்களுக்கு எப்படியுமே எக்ஸாம் வந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் அபிவிருத்தி வராது, பழைய குறிகாட்டியும் வராது, நவீன குறிகாட்டியும் வராது. இனி உங்களுக்கு எக்ஸாம்ல அபிவிருத்தின்னு ஒரு பேர் வந்தா சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோட சம்பந்தப்பட்டுதான் பிள்ளைகள் வினாக்கள் வரும். இனி
சோ இது தேவைப்படுமா பவிச்சனா? ஓம் சார். அப்போ குயிக் தான், வேகமா குயிக்கா தான் நீங்க எழுத வேண்டி வரும். சரி, ஓகே. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? சம்பந்தப்படும் பிள்ளைகள். சோ அடுத்து நாங்க பார்ப்போம் பாருங்க. உம் நிலைபெண் அபிவிருத்தி அடைவதில் சவால்கள். அப்ப இப்படியும் இருக்குது. நிலைபெண் அபிவிருத்தி அடைஞ்சு கொள்ற என்ன சவால்கள், என்ன பிரச்சனைகள் இருக்க போகுது அப்படின்னா, வளங்களின் தேவை, வளங்கள் தேவை, துரித குடித்தொகை வளர்ச்சி, கல்வி அறிவின் குறைவு, வறுமை நிலை, மூலதனமின்மை, தொழில்நுட்ப அறிவு போதாமை, சூழல் வளங்களை முகாமைப்படுத்தல் தெரியாமல், சமூக பிரச்சனை, இதெல்லாம் ஒரு சவால் தான். இப்ப இதுகளெல்லாம் நாங்க கட்டி எழுப்பணும் அப்படின்னா வளங்களின் தேவை, எவ்வளவு வளங்கள் தேவை இருக்குது, ஒருத்தருக்கு எவ்வளவு தேவை இருக்குது, எப்படி கொடுக்கலாம், துரித குடித்தொகை வளர்ச்சி, சனத்தொகை எப்படி வளருது, இவங்களுக்கு எப்படி, இவங்க எல்லாமே இந்த வளத்தை வீணாக்கிடுவாங்க, பாதுகாக்க முடியாது, எல்லாருமே அத்துமீறி பயன்படுத்துவாங்க. கல்வி அறிவு குறைவு, இப்ப இந்த கல்வி அறிவு குறைவுனால இந்த பிரச்சனை எல்லாம் வருது. வறுமை நிலை காரணமாகவும் என்ன செய்யப்படும்? வளம் அத்துமீறப்படும். மூலதனமின்மை, அப்ப என்ன செய்யப்படாது? அங்க முதலீடு செய்வதற்கு இருக்கும் மூலதனம், அறிவு மூலதனமா இருக்கலாம், பொருள் மூலதனமா இருக்கலாம். இந்த இன்மை, தொழில்நுட்ப அறிவு கொஞ்சம் போதாமைனால இந்த இந்த நாட்டோட இணைய முடியாம சில குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழல் வளங்களை முழுமையாக்க பயன்படுத்துதல், சூழல் வளங்கள் என்ன செய்வது? முழுமை இருக்காது, அப்படியே பயன்படுத்துறது. சமூக பிரச்சனைகள், இந்த சமூக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க, இந்த மாதிரி நிலைபெண் அபிவிருத்தி அடைவதில் சவால்கள், அபிவிருத்தியை அடைவதில் உள்ள இப்படி இதெல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா தீர்த்து வச்சால்தான் இந்த நிலைபெண் அபிவிருத்தியை அடைய நமக்கு ஏற்படுத்தலாம். பிள்ளைகள் என்ன மாதிரி நோட் பண்ணணுமா? அடுத்த கிளாஸ்ல நோட் பண்ணுவோமா இத?
அடுத்த கிளாஸ்ல நோட் பண்ணுவோமா பிள்ளைகள்? ஆம் சார். பாருங்க, இது அதுக்கு அடுத்து சில மதிப்பீட்டு வினாக்கள் இருக்கு. கொஞ்சம் அப்படி இதுகள் இருக்குது. இதுகள் எல்லாம் நாங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் பார்த்துட்டு பழைய குறிகாட்டி, நவீன குறிகாட்டி, இதெல்லாம் சும்மா இருக்கு, கொஞ்சம் பார்த்துட்டு பிள்ளைகள் அடுத்த கிளாஸோட நாங்க இந்த அபிவிருத்தியை முடிச்சுட்டு சில வினாக்களுக்கு செய்துட்டு வருவோம். சோ நாங்க இன்னைக்கு அபிவிருத்தி சம்பந்தம் சில சில வினாக்கள் தெரிஞ்சு எக்ஸாமுக்கு பேப்பருக்கு வரக்கூடிய சில வினாக்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சமாளிச்சு எழுத இயலும். இருந்தாலும் எக்யூரேட்டா எழுதுறதுக்கு சில இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் பேப்பர்கள் நாங்க செய்து பார்ப்போம் பிள்ளைகள். சோ நாம இன்னைக்கு விடைபெறுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். ஓகே, பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் கேர் பிள்ளைகள். தேங்க்யூ சார்.